ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம சக்கரை பொங்கல் எல்லார் வீட்லையும் நம்ம செய்வோம், ஆனால் ரைஸை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் மில்லட் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறேன். அதுவும் நம்மளோட ஏஎம்சி குக்வேர் யூஸ் பண்ணி. அதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கீ வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 டீஸ்பூன் இருந்தால் கீ போதும். அண்ட் வெல்லம் வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதோட half the quantity ஆஃப் வெல்லம் நம்ம யூஸ் பண்ண. ஸோ கம்மி வெல்லம் அண்ட் கீ யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நான் சக்கரை பொங்கல், அதாவது மில்லட் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் 20 ஹை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாமை எடுத்திருக்கேன். சாமை வந்து ஒரு 3 hours மினிமம் ஊற வைங்க. மேக்ஸிமம் அப் டு நீங்கள் 6 hours கூட ஊற வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 1 கப் சாமை. ½ கப் வந்து பைத்தம்பருப்பு, அதையும் வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கத அதையும் போட்டுடலாம். இங்கே 1 liter மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஸோ இப்போ 2 cups ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ நான் செக்விக் லிட்டு போட்டுடுறேன். ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஆடியோ தம் செட் பண்ணிவிட்டு டர்போவில் 1 minute செட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டர்போவில் வந்துடுச்சு, ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் வந்து கம்மி பண்ண சொல்லுது. ஸோ ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்ட் வந்து டிஸப்பியர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குக்கிங் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஆடியோ தம்மை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இது ப்ரெஷர் வந்து டீப்ரெஷரைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஒரு 300 grams வெல்லம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட கேஷ்யூ நட் எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கேஷ்யூ நட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 16 low எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆடியோ தம் செட் பண்ணிவிடுங்க ரோஸ்டிங் விண்டோவில். இது எம்டி பாட்டு தான் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆடியோ தம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஒரு 2 teaspoons கீ, கேஷ்யூ நட்டு, காடமம் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நம்ம அப்படியே இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மில்லட் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.